தலைவர் படம் எடுத்துக்கிட்டாலே எப்போதுமே தடை இல்லாமல் வந்ததில்லை. அப்படி தடை இல்லாமல் வந்தால் அது தலைவர் படமே கிடையாது. எங்களுக்கு எல்லாம் தலைப்பையாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு இப்போ தலைவராக அவர் மாறிட்டாரு. இப்போ ஜனநாயகம் நம்ம தலைவர் நடித்து வரப்போகுது. இன்னைக்கு வந்திருக்க வேண்டியது பல அழுத்தம் காரணமாக வராமல் போயிருக்குது. ஆனால் திருப்பி என்னைக்கா இருந்தாலும் அது வெற்றிக்கான படமாக இப்போவே நிர்ணயிச்சிட்டாங்க. அவர் கடைசி படங்கிறாங்க. கடைசி படம் வரைக்குமே அவர் மேலே சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட் வரைக்கும் அலற விட்டுட்டு இருக்காரு. இப்போ படமும் நினைச்சிருந்தா நேத்தே ரிலீஸ் பண்ணிருக்கலாம், தணிக்கை சான்று கொடுத்துருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு இப்போ ஒரு கோர்ட்டில் போய் அதையும் நாங்கள் வாங்குற அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் இந்த ஒரு படம் அடுத்த அரசியல் மாற்றத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்குன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இதுதான் அரசியல் மாற்றத்துக்கான ஆரம்ப புள்ளி. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்போட அது மக்களோட மாற்றத்துக்கும் அடுத்த வர தலைமுறைக்கான ஒரு பெஞ்ச் மார்க்கு அந்த படம் அமையும் நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கப்புறம் அவர் எங்களோட இருக்க போறாருங்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. மனசுக்குள்ள கொஞ்சம் அவர் இதோ கடைசி படங்கிறப்போ எங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தாலும் மக்களுக்காக உங்களோட வீட்டில் உங்களோட ஒவ்வொரு வீட்லையும் அவர் நிற்பாருங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு நாங்கள் பெருமை பண்றோம். கண்டிப்பா ஜனநாயகன் வெற்றி அடைய நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கோம். வெற்றி ஆயிருச்சு. இனிமே படம் நீங்க பார்ப்பீங்க. மக்களுக்கு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு எதிர்பார்ப்புல வருது, எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஜனநாயகனுக்காக கொண்டாட வேண்டியது. இருந்தாலும் எங்க தளபதி படம் போட்டாலே, அது நாளைய தீர்ப்பு போட்டாலும் சரி, அது எந்த படம் போட்டாலும் நாங்க ஒரே மாதிரி தான் கொண்டாடுறோம். இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு கிட்டத்தட்ட பட்டாசு வெடிச்சு மக்களுக்கு இனிப்பு வழங்கி எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. ஜனநாயகன் எப்படி வந்திருக்குமோ அதே சந்தோஷத்தோட தான் நாங்க மெர்சலை பார்க்க போறோம். இந்த படமும் முதல் நாள் சர்டிபிகேட் கிடைச்ச படம் தான், உங்களுக்கு தெரியும். எல்லா படமும் இப்படிதான் வருது. எப்போ வந்தாலும் அது வெற்றியோட தான் படம் போகுது. அது எல்லாரும் தெரியும். தமிழ் சினிமாவுக்கு தளபதி தான் முதல் முகம். அவ்வளவுதான்.